ஹாய் காய்ஸ், நான் உங்களோட அக்ஷயா கார்த்திக். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு saree அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலரில் தான் இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் தான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம். பிளாக் கலர் கேஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பிளாக் கலரில் வந்து வேர் பண்ண போகிறோம். எல்லாமே பியூர் பிளாக் அது மாதிரி தான் வேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஸ்கர்ட் வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். எஸ்ப்பா, நானுமே கொஞ்சம் நல்ல இன்னொரு நியூ ஸ்கர்ட் பிளாக்ல வாங்கணும். பிளாக் கலர் வந்து இன்னொரு நியூ ஸ்கர்ட் இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த சாரீ கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக இருக்கிறனால பிளாக்ல வந்து எடுத்திருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து இதாக தெரியல, பட் மேபி வந்து புதுசாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளோட ஃபேவரட்டான ப்ளவுஸ் அண்ட் ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் அண்ட் பிளாக் கலர். எஸ், இல்லைன்னா டிசைனர் ப்ளவுஸில் எனக்கு பிளாக் இல்லைப்பா. ஃபுல் ஒயரில் தான் 1-2 வச்சுருக்கேன். டிசைனர் ப்ளவுஸ்லலாம் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் வந்து இதுவே வந்து நான் நிறையா டிசைனர் சாரீக்கே நான் வந்து நான் வேர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லுக் வந்து இது வந்து கொடுக்கும். அந்த பிளாக்கை வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர். நல்லா ஒரு பிளாக்காக இருந்தாலுமே நல்லா ஒரு பிரைட்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த நம்மளோட நெக் பேட்டர்ன், நம்மளை ஹேண்ட் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டாக வச்சுட்டோம் அப்படின்னும் போது செமையாக இருக்கும், அழகாக வந்து சூப்பராக இருக்கும். டிசைனர் ப்ளவுஸே தோற்றுடும் அந்தளவுக்கு வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் இது வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக அவ்வளோ இதாக போச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த சாரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு சாரீ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப் வந்து ஒரு 4 years கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் சாரீ அவ்வளோ டிமாண்ட் அண்ட் வந்து அவ்வளோ இதாக போச்சு, ட்ரெண்டிங் அவ்வளோ ட்ரெண்டிங். இதில் வந்து செம்ம ஒரு இதாக போச்சு. அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு அந்த சாரீ லுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு வந்து வேர் பண்ணும்போதும் சரி, அது வந்து அது பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேர் பண்ணும்போது செம்ம ஒரு நம்மளே வந்து ஸ்லிம்மாக தெரியும். இந்த சாரியில் வந்து நாளே வந்து எவ்வளோ பெல்லியாக இருக்குன்னு பாருங்கள். பட் ஆனால் இந்த சாரீ வேர் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வந்து ஸ்லிம்மாக தெரியும். எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ லுக்கெலாம் வந்து வேர் பண்ணி. மேபி வந்து இந்த சாரியில் ப்ளவுஸு இன்னும் இருக்குது, நான் வந்து அது கட் பண்ண கிடையாது. அண்ட் வந்து இதிலே வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், நான் வந்து ஸ்டிச் பண்ண கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி வந்து சூப்பரான ஒரு சாரீ அண்ட் கலர் ஷேட் ஆகவே கிடையாது. இப்போ ஒரு 4 yearsக்கு மேலேயே இருக்கும், நாட் ஷேடு அவ்வளோ இதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் நல்லா வந்து எடுத்துக்கலாம். ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு அழகழகாக ப்ளீட் வந்து இதில் வந்து சூப்பராக எடுக்கலாம். பெரிய ப்ளீட்டாக எடுக்கலாம், சின்ன ப்ளீட்டாக எடுக்கலாம். இது நல்ல அந்த ஒரு லேயர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது சூப்பராக வரும். அந்த ஒரு நெட்டு டைப் இல்லையா, அந்த சாரீ வந்து ஒரு நெட்டு டைப்பு. பட் வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்கெட் வந்து பிளாக்ல இல்லை, அது அந்த சாரீக்கு மேட்சாக வந்து வேர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு அழகாக பாருங்கள், அவ்வளோ நைஸாக தின்னாக அவ்வளோ சூப்பராக வந்து இந்த சாரீ நல்லா தின்னாக நல்லா இதாக இருக்கும், செம்மையாகவும் இந்த சாரியோட லுக் வந்து. அப்படியே வந்து சேஃப்டி பின்னு வச்சு பின் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக அந்த ஷைனிங் லுக்கு, அந்த மெடி இதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்களா அந்த டைப் ஆஃப் வந்து ரெட்டு டைப் ஆஃப் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து 1 ப்ளீட்டாக போடலாம். பட் ஆனால் நல்ல ஒரு மிரர் ஒரு இது மாதிரி இருக்கும், மிரர் நெட் சாரீ மாதிரி இருக்கும். நான் வந்து ப்ளீட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த ட்ரெண்டிங் லுக்கும் வந்து நல்லா சூப்பராக இதாக இருக்கும்.
அது நல்லா ஒன்று போல் வந்து அந்த ப்ளீட்டை வந்து எடுக்கலாம். ஏன்னா நெட்டு இது சாரீ இதனால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒன்று போல் எடுத்து வேர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது சூப்பராக வந்து இதில் வந்து அப்சர்வ் ஆகிக்கிடும். அவ்வளோ அழகாக ஒன்று போல் இருக்கும். ரொம்பலாம் வந்து இதாக தெரியாது. அந்த சேஃபாக இருக்கட்டும், அந்த சாரியோட லுக்கு, அந்த கலரு எல்லாமே வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஒரு செம்ம ஒரு லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு. அந்த ஹிப் ஷேப் எல்லாமே வந்து அந்த ஒரு நெட் டைப். ஆனால் அந்த சாரியை வந்து வல்லுன்னு சாரி வந்து அழகாக அவ்வளோதான் தெரியுது. அவ்வளோ செம்மையாக அவ்வளோ வந்து சூப்பராக வந்து அந்த இதில் வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்குக்கு அந்த ரெட் பார்டர் லைன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி சூப்பராக வந்து காட்டும் அந்த சாரீ லுக்கே வந்து. நல்லா ஒன்று போல் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன ப்ளீட்டாகவே நம்ம வச்சாலும் வந்து ப்ளீட் வந்து நம்ம சின்னதாக வச்சுட்டு அப்படியே வந்து முந்தைய ரொம்ப பெருசாக விடாமல் சின்னதாக வச்சாலும் அழகாக இருக்கும். இந்த லுக்குக்கு வந்து அவ்வளோ அழகாக கம்ப்ளீட் லுக்கும் வந்து கொடுக்கும். எவ்வளோ செம்மையாக அந்த லுக் வந்து எவ்வளோ சூப்பராக இதாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீலாம் வந்து வேர் பண்ணுங்கள். ரொம்ப மிரராக இருக்கும், அப்படிலாம் வந்து இதாகாது. இப்போ நானுமே வந்து ஃபுல்லாக வேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அந்தளவுக்கு வந்து மிரர் அந்த மாதிரிலாம் இருக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சாரியிலே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடலாம். இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். இந்த லுக் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். And then bye guys.